வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு செயின்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலையில் நிற்கின்றார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பைப்லைனை இன்றைக்கு இந்த வேலை தொடங்கிட்டோம் பாருங்கள். இந்த வேலை தொடங்கி இந்த தம்பி செய்து கொண்டு போய்கின்றிருக்கிறார் பாருங்கள். இது முழுமையாக அனுசரணை செய்தது 10,000 ஏசன ஞாபகத்தினால சதீஷ் அவர்கள் எங்களுக்கு இந்த அனுசரணை தந்திருந்தால் இந்த பைப்லைன் அந்த வேலை தொடங்கி இந்த காணொளி பார்க்குறீங்க. இந்த தம்பி தான் அன்றைக்கு கான்ட்ராக்ட் எடுத்தது. நாங்கள் 35,000 ரூபா கொடுத்துருந்தோம். மிச்சம் எல்லாம் வேலை முடியும் கணக்கு முடிக்கிறோன்னு இருக்கிறோம். அதோடு இந்த சிவருக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 10,000 ஏசு ஞாபகத்தினால சதீஷ் அவர்கள் இதிலிருந்து அந்த பைப்லைன் முடிகிற தண்ணி குடிக்கிற இடம் மட்டும் உள்பக்கத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பண உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கும் எங்களோட சுகாதார குழு சார்பாலும் என் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களை காணொலியை பார்த்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. உதவி செய்கிற அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பார்க்குறீங்க இந்த 2 பேரை வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தம்பி சாமான்லேருந்து எல்லாம் வாங்கி இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு பார்வையோட மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னென்னு சொன்னால் அடுத்த வாரம் பார்த்து சின்ன உதவிகளை செய்தால் இந்த கிராமம் வளர்ச்சி அடையணும் தான் எங்களுடைய நோக்கமும். மற்ற சுத்தமாகவும் இருக்கணும், சுகாதாரம் இருக்கணும். எங்களோட பள்ளிக்கூடம் எங்களோட அடையாளத்தை நாங்கள் துளைக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் இந்த காணொலிகளை போட்டு சின்ன உதவி திட்டங்களை வாங்கி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மற்றது விளம்பரமோ மற்றவங்க காசு தாரவங்களும் விளம்பரத்துக்காக தரையில் அதை தவறுகளாக ஒரு சொல்ல தேவையில் காசு தாரது நல்ல நோக்கத்தில் அவங்க அடுத்தவரும் செய்யணும்ன்ற நோக்கத்தில் சிறிய உதவிகளை செய்து கொண்டு எங்களுக்கான இந்த உதவிகளை செய்கிறா. ஏன்னா தாங்கள் செய்கிறத மற்றவங்களும் செய்தால் நல்ல மண்டதுக்காகத்தான் இந்த பணத்து உதவியில் 50,000 30,000 1 லட்சம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த மற்றாக்களும் இந்த காணொலியை பார்த்து வேறு வேலை திட்டங்கள் வந்தாலும் செய்வாங்கன்ற நோக்கத்தினால் எல்லோரும் இந்த உதவிகளை செய்கிறாங்க. தவறுகளாக புரிஞ்சு கொண்டு இவங்க ஏதாவது பப்ளிசிட்டிக்கோ இதுக்காக தாரண்டும் மனதில் கொள்ளாமல் எல்லாருமா சேர்ந்து தட்டி கொடுத்தா இந்த ஊரில் மாற்றம் பெறும்ன்ற நோக்கத்தினால் இதுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 10,000 சதீஷ் குடும்பத்துக்கும் எங்களோட சுகாதார குழுவால் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அவருடைய அப்பாட ஞாபகத்தினால இந்த பைப்லைன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி. இந்த பைப்லைன் அங்கே போனால் இந்த நல்ல குடிநீர் இந்த புள்ளால் வடிவாக குடித்து நல்லமாக இருக்கும். இல்லாட்டி இந்த பச்சை தண்ணியை குடித்தா வருத்தது இனிமேல் நல்ல குடி தண்ணீரை குடித்து இந்த இங்கே படிக்கிற உள்ளால் சுவாத்தியமாகவும் சுத்தமாக இருக்கணும்ன்ற நோக்கத்தில்தான் இந்த குடிநீரை அவர்கள் பள்ளிக்கூடத்தால் செய்த இந்த லைனை மட்டும் அவர் தன்னுடைய அனுசரணையோடு செய்திருக்கிறார் சதீஷ் அவர்களும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு பாருங்கள் பார்த்துக்கொண்டு எங்களோட மேலுக்கும் நாங்கள் எங்களோட ஃப்ரான்ஸில் இருக்கிறவரை ஃப்ரான்ஸு கனடா லண்டன் அமெரிக்கா சுவிஸ் ஜெர்மன் இப்படியான ஆக்கிற நிதி பங்களிப்பில் வழியால் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். பார்த்துருப்பீங்க. வழியால் ரோட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து நாங்கள் வலிச்சு வேறு இப்போ மேலுக்கு அந்த மேலுக்கு வேலை நடக்குது பாருங்கள். மேலுக்கு அந்த காகம் போகாத அளவுக்கு அங்கேயும் மேலே காகம் உள்ளுக்கு போகாமல் நேற்று கொஞ்சம் இதை எடுத்தனால் இந்த இதில் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே இதுவும் மேலுக்கு நடக்கிற வேலைத்திட்டமும் நடந்துகின்றிருக்கு. எல்லா வேலைத்திட்டமும் என்னிட்ட தந்த வேலைத்திட்டம் என்ன நம்பி தந்த வேலைத்திட்டம் நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு தட்ட பணமும் ஒருவருக்கும் போகாது செலவழிக்காமல் நாங்கள் செய்துருக்கோம். அத்துடன் எங்களோட சேர்ந்து எங்களோட அருள்னு சொல்லி அவர் கட்டாயமாக கொடுத்துருக்கோம். இங்கே வெக்கைக்காக சோடா தண்ணி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் செலவுக்கு எடுக்கிறோம். மற்ற அவர் பெட்ரோல் வாங்கி கொடுக்குறதுக்கு இன்றைக்கு ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறோம். அது இதில் ஒரு 2,000 ரூபா இந்த கணக்கில் எடுக்கப்படும். மற்ற ஒன்றும் செய்யப்படாது. இதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். என்னென்னா இங்கே சோடா தண்ணி சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கணும் வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி வேலைக்கு சின்ன சரியான சரியான வெக்க காரணமாக நாங்கள் இதுகளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை காசுலேயும் கொடுத்துக்கிறோம். அதிகமாக வரைக்கும் 20 ரூபா 1000 2,000 நேற்று எல்லாம் நேற்று அந்த நீச்சல் போட்டி இது வாங்கி கொடுத்த இடத்துல 1,200 ரூபா வந்து அதுக்கு சூடாக வாங்கி கொடுத்தோம். சரி முடிஞ்சிட்டு சில இதுகள் மற்றது அன்றைக்கு
இது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால் பிட்டு செய்தும் அதிலே ஒரு 1000 ரூபா மிச்சம் வந்திருந்தது. அதுவும் சோடா இதுகளை வாங்கி கொடுத்து சில சாப்பாடு அதெல்லாம் நாங்களும் எங்கள் கையாலேயும் கொடுத்துருக்கோம். நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இது காட்டுறதுக்காக சொல்கிறதுக்காக காரணம் வந்து என்ன, நாளைக்கு நீங்கள் தர நிதியில் ஏதாவது தவறுகள் நடக்கக்கூடாது எங்களுடைய பயன் தான் ஒழிய வேறு ஒரு காரணம் இல்லை. ஒருவரும் தப்பாக இருக்கக்கூடாது பயன் எங்களுக்கு நாங்கள் நேர்த்தியாக செய்யணும் என்ற நோக்கத்தில் இதை வெளிப்படைத்தன்மையாக சொல்லி கேட்டுருக்கிறோம் மொழியே வேறு ஒரு காரணம் இல்லை. இந்த வேலை திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார், அவர்கிட்ட கேளுங்க. நன்றி. வணக்கம் வணக்கம் சார். எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? நீங்கள் கேட்ட வேலை எல்லாம் எப்படி செய்து இருக்கோம்? எல்லாம் நடந்து கொண்டு எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எல்லாம் செய்கிறோம் நாங்கள் பள்ளிக்கூடத்தால் என்ன செய்ய போகிறோம்? பள்ளிக்கூடத்தால் எங்களுக்கு வளர்ச்சியை காட்டுனீங்களா? இப்போ எங்களுக்கு எங்களோட நோக்கமே வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தால் இப்போ அரசாங்கம் செய்யணும் கட்டாயம். அரசாங்கம் பக்கத்தால் நீங்கள் அணுகிக்கண்டு என்ன வேலை இருந்தாலும் கேட்டு செய்யுங்க. எங்களோட மக்கள் தர நிதி என்னென்னா இந்த பள்ளிக்கூடம் வளரணும், உங்களால் வளர்ச்சி அடையணும். நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் வளர்ச்சி அடைச்சி காட்டுவோம். அதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு செய்வோம் கட்டாயம். அந்த உடனே எங்கேயும் எடுக்கலாம் சார். அது நாங்கள் எங்களை புரிஞ்சு கொள்வோம். உடனே எடுத்தோடனே டக்குனால மெல்ல மாச்சிலும் ஒரு 3 வருஷம் ஆச்சிலும் 2 வருஷம் ஆச்சிலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஊரில் இருந்து இந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் மொழியால் வரணும். உங்களோட மூலமாக மொழியால் வரணும்ன்றால் அவங்க இந்த நிதி பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் செய்கிறதுக்கு நோக்கம். இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் செய்து மொழியோட முடியுமா? அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பைப் லைன் தந்த 10,000 என்னென்னு சொன்னால் இந்த எங்களுக்கு தேசிய நீர் வடிவங்கள் அதிகார சபையினால் எங்களுக்கு புதிதாக இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பை வந்து நாங்கள் எங்களோட வாட்டர் டேங்குக்கு ஏற்றி அதிலேருந்து பிள்ளைகளுக்கு சப்ளை பண்ண வேணும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த காணொலி மூலம் விட்டிருந்தேன். அதற்கு 10,000 இயேசு அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய மகன் சதீஷ், லண்டனில் வாழ்கிற சதீஷ் அவர்கள் குடும்பம் இதுக்கான இந்த பைப்லைனை செய்து தருவதாக சந்திரநாட்டை சொல்லி அவர் மூலமாக இன்று அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது இன்றைய தினமே முடிவடையும். எனவே அந்த குடும்பத்தினருக்கு நமது பாடசாலையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னது தாகம் என்பது கட்டாயம் உண்டு. இங்கே வறட்சி காலங்களிலே எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறைகள் இருப்பதில்லை, எனக்கு அறியவில்லை. என்றாலும் அதை சுழற்சியான குடிநீர் விநியோகம் செய்து பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த குடும்பத்தினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு அமைக்கமாக நான் பாடசாலையின் சார்பிலே மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த மதிலுடைய உள்பக்கங்களிலே இருக்கின்ற அந்த பாசிகள் அதுகளை காட்சி அளிக்கின்றதாலே அவர்கள் அந்த உள்பக்கங்கள் 2 பக்கமும் பாடசாலை முன்பக்க தோற்றத்துக்காக அவர்கள் தங்களுக்கு மரணம் பூசி தருவதாகவும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வேலையும் நடைபெற இருக்கின்றது. எனவே பாடசாலைகளுக்கு நீங்கள் அள்ளி தருகின்றீர்கள், நாங்களும் பாடசாலையை வெளியிலே அள்ளி கொண்டே சொல்ல வேணும். அதுதான் என்னுடைய ஆதங்கம். பைபிளே சொல்லப்படுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நாங்கள் நிச்சயமாக நீங்கள் மனங்கோணாமல், எனக்கு தெரியும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற ஆக்கள் நிச்சயமாக இந்த செயற்பாடுகள் நடக்க வேண்டும். எனக்கு தெரியும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற ஆக்கள் வந்து அவர்கள் பெரிய செல்வந்தராக இருக்கிறார் என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் 2-3 வேலை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கடின உழைப்பு, குளிர் இருக்கும், பனி இருக்கும், குளிர் பிரதேசங்களில் வளர்கின்ற போது தெரியும் எங்களுக்கு பற்றி. நாங்கள் செல்லாவிட்டாலும் சில நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே அவ்வாறு அவர்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்ப சுமைகளை சுமப்பது மட்டுமில்லாமல் பாடசாலைகளுக்கு இவ்வாறான நிதி அன்பளிப்புகளை செய்வது உண்மையிலே பாராட்டப்படத்தக்கது. அவர்களுடைய அந்த கொடுக்குற மனம் என்பது மிக மிக ஒரு தாராள மனம். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்போ நாங்கள் கூட பாடசாலைக்கு இவ்வாறு கொடுக்க மாட்டோம். நான் படித்த பாடசாலைக்கு நான் இப்படி கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் எங்களுக்கு அவ்வளோத்துக்கு எங்கள் இலங்கை நாட்டில் பொருளாதார வசதி இல்லாட்டியும் அது கொடுப்பதற்கு ஒரு மனம் தேவை. ஆகவே இதை நீங்கள் எங்களுடைய சமூகத்திலே உங்களோட குருநகர் பிரதேசத்தில் இருக்கின்ற வெளிநாடுகளில் வாழுகின்ற இந்த குடும்பங்கள் பாடசாலையின் அபிவிருத்தி கருதி அள்ளி தருகின்றீர்கள். உங்களுக்கு இந்த எல்லாம் வல்ல ஜாகப்பருடைய அருளாசி எப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உதவிகளை செய்கிற அனைவருக்கும் பாடசாலையின் சார்பில் நான் தெரிவித்துள்ளேன். இது சார் எங்களுக்கு தெரியும் நோர்வே நாட்டில் இருக்கிற ஒரு 12 பேர் நிதி போட்டு எங்களுக்கு அந்த டாய்லெட் புதைகுழியை எங்களுக்கு திருத்தி தந்திருக்கிறார்கள். அது வேலை முடிகிற இறுதி
கட்டத்தில் வந்துவிட்டது. மேலே ஃப்ளாட் பண்ணி சீல் பண்ணுறதான் வேலை. மற்றும்படி அதே போல் எங்களுக்கு பல்விதமான உதவிகள் மேலே காகம் போகாமல் அந்த நெட்டுகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இதுகளுக்கும் வெளியில் வர்ணம் பூசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பல வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீச்சலுக்கான உபகரணங்கள் வேண்டி தரப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி தரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இவற்றை வேண்டி நாங்கள் பாதுகாப்பாக வைப்பது மட்டுமில்லாமல் நாங்கள் அதனை பயன்படுத்தி அதனூடாக பிள்ளைகளுடைய திறன்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த உதவியில் செய்கிறதுக்கு பாடசாலை நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. அப்படியே திரும்ப தான் போயிருக்கா மொத்த காட்டுங்க சார், மொத்த காட்டுங்க சார். தம்பிடே மொத்த காட்டுறாப்பா, என்ன வைக்கப்படுறீங்க? ஓகே.